Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை எவ்வளோ நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கெரியரை செட் பண்ணுறது தான் நீட் கவுன்சிலிங் சொந்தமாக நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். நீங்கள் பண்ண வேண்டிய 2 விஷயம் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்லையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வரக்கூடிய நாட்கள் ரொம்ப முக்கியமான நாட்களாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே, ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோக்குள்ள இருக்கும். அதாவது இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீட்டோட எலிஜிபிலிட்டி மார்க் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா கோட்டாவோட கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் வந்து பார்க்க போகிறோம். சரியா, எல்லா பேருக்குமே இது வந்து ஒரு ஷாக்கிங்காக தான் இருக்குது. முக்கியமாக எலிஜிபிள் மார்க்கில் மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்காக தான் இருக்குது. சரியா, பரவாயில்ல, இருந்தாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ பசங்க வந்து நமக்கு வந்து மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிக்கணும். ரொம்ப முக்கியமாக எடுத்துட்டிங்க அப்படின்னா 700+ வந்து வெறும் 12 ஸ்டூடெண்ட் தான் எடுத்துக்கிறாங்க. சரியா, அப்போ அதெல்லாம் வச்சு தான் நமக்கு என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தா இந்த எலிஜிபிள் மார்க் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. சரியா, அதனால எலிஜிபிள் மார்க் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கும் போது உங்களுக்கு நீங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். எலிஜிபிள் மார்க் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா கோட்டாவோட கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் வந்து நம்ம என்ன பார்த்துக்கலாம். இப்போ எலிஜிபிள் மார்க் நம்ம பார்க்கும்போது நீங்கள் வந்து ஓசி, சரியா, ஓசியில் இடபிள்யூஎஸ்ல இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 213 மார்க் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிளில் வந்துருவீங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா கவனிக்கணும். அதுக்கப்புறம் பிசி, அதுக்கப்புறம் எஸ்சி எஸ்டி இந்த கேட்டகரியில் இருக்க பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 177, சரியா, 177 மார்க் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள்குள்ளே வந்துடுவீங்க. இதுதான் ஏன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலிஜிபிள் மார்க். அப்போ 177 மார்க் எடுத்தால் தான் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நீட்டுக்கு எலிஜிபிள். நீங்கள் வந்து அப்ராட் படிக்க போனாலும் சரி, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே நீங்கள் வந்து டீம்டு யூனிவர்சிட்டி நீங்கள் எடுக்க போனாலும் சரி, இல்லை என்ன கைண்ட் ஆஃப் நீங்கள் அட்மிஷன் போட போனாலும் சரி, நீங்கள் ஓபிசி அதுக்கப்புறம் வந்து எஸ்சி எஸ்டி இந்த கேட்டகரியில் வந்தீங்கன்னா 177 மார்க் கண்டிப்பாக இருக்கணும். சரியா, ஓசி கேட்டகரியில் வந்தீங்க அப்படின்னா இல்லை இடபிள்யூஎஸ்ல இருந்தீங்க அப்படின்னா 213 மார்க் நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் எடுத்துருக்கணும். இதுதான் வந்து இப்போதைக்கு, அதாவது அதுதான் வந்து இந்த வருஷத்தோட நீட் குவாலிஃபை. ஓகே, அடுத்து நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல் இண்டியா கோட்டாவுக்கு நம்ம எவ்வளோ மார்க் எடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு சேஃபர் சைடில் நம்ம இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பாருங்கள். இந்த மார்க்கில் இருந்து மேபி என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 5 மார்க் இன்க்ரீஸ் ஆகவோ இல்லை ஒரு 5 மார்க் டிக்ரீஸ் ஆகவோ என்ன வாய்ப்புகள் இருக்குது. சரியா, ஆனால் இந்த பார்டரில், சரியா, இதில் ஒரு 10 மார்க் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இந்த பார்டரில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து வெயிட் பண்ணலாம். ரொம்ப முக்கியமாக நம்ம தமிழ்நாடு பசங்க வந்து இந்த பார்டரில் நீங்கள் வந்தீங்கன்னா தயவு செய்து நம்ம தமிழ்நாடு பசங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். சரியா, ஆல் இண்டியா கோட்டா மூலியமாக நீங்கள் தமிழ்நாடு காலேஜை ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ஆல் இண்டியா கோட்டா மூலியமாக ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கீழே கொஞ்சம் பார்டரில் இருக்கக்கூடிய, அதாவது ப்ரைவேட் காலேஜ் வித் கவர்மெண்ட் கோட்டால் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ், அந்த பசங்களுக்கு கொஞ்சம் அவங்க மேலே கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்க வாய்ப்பு இருக்கும். நம்ம அதர் ஸ்டேட் பசங்களுக்கு விட்டு கொடுக்கறத விட நீங்கள் கொஞ்சம் இந்த ஹெல்ப் பண்ணிங்க அப்படின்னா மற்ற பசங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் அந்த ஹெல்ப்பை நீங்கள் பண்ணுங்கள். ஓகே, அதாவது ஓசி கேட்டகரியில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா 560+, சரியா, இது வந்து நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் +or-5 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓபிசியாக இருந்தீங்க அப்படின்னா 555+, சரியா, இடபிள்யூஎஸ் இருந்தாலும் 555+, எஸ்சியாக இருந்தீங்க அப்படின்னா 460+, சரியா, இதில் 10 மார்க் இல்லை 5 மார்க் என்னாச்சு பார்த்தா டிக்ரீஸ் ஆகலாம், இல்லை வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது. சரியா, எஸ்சி கம்யூனிட்டியில் இருக்கவங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டியாக இருந்தீங்க அப்படின்னா 448, சரியா, +or- வர்றதுக்கும் என்ன சொல்ல வாய்ப்புகள் வந்து இருக்குது. அப்போ இந்த கேட்டகரியில், சரியா, இந்த மார்க் டெட்லைனில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தைரியமாக என்ன சொல்ல வெயிட் பண்ணலாம். ரொம்ப முக்கியமாக இந்த மார்க் டெட்லைனில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தயவு செய்து ஆல் இண்டியா கோட்டாவில் நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாடு பசங்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். தயவு செய்து நீங்கள் அதை பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். சரியா, ரெகுலராக இன்னும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பர் வின்சென்ட். தேங்க்யூ.